இஞ்சி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ப நான் 5 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு 4 இஞ்சை குறுகுறுன்னு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு வானல் போட்டுடலாம். அதுல துளியுண்டு எண்ணெயை ஊற்றி மிளகாய் செவந்தா போதும், கருக வச்சிடாதீங்க. ஸோ மிளகாயை மட்டும் நம்ம முதல்ல வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி மிளகாய் உப்பி வரதான் பதம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில நம்ம வச்சிருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாதி வறுபடட்டும். இது வறுபடும் போதே நம்ம வச்சிருக்க இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டு வறுக்கலாம். இஞ்சி வதங்கரைச்சே கூடவே இந்த புளியும் போட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இது ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும் இஞ்சி. இப்போ இது நல்லா செவந்துருச்சு. ஸோ இது தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வானல் போட்டுடலாம் அடுப்பில். அதில் ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலட்சுமி. பாய்.